ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரியணும். கொஞ்சம் வெங்காயத்தை நறுக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அதிலே பொரித்து வச்சுருக்க பூண்டை போட்டுக்கோங்க. போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்ல வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கோங்க. நான் பாவக்காய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட பாவக்காய் நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா கொத்தமல்லி தூள் இல்லாட்டினா கடையில் குழம்பு மிளகாத்தூள்னு விற்கும், அதை வாங்கி சேர்த்துக்கலாம். இதோடைய கொஞ்சோண்டு கல்லுப்பு. இதெல்லாம் பாவக்கோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு பாவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா பாவக்காவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு பாவக்காவை ஒரு அரைப்பதம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாவக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாவக்காய் ஒரு அரைப்பதத்துக்கு மேலே வெந்திருக்கு. இப்போது நல்லா வதக்கி விடுங்க.
இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போது உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ தட்டை போட்டு காய் நல்லா புளி கொதிக்க வேக விடுங்க. இப்போ நல்லா காய் வெந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா காய் வெந்து புளியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லெண்ணெய் பாவக்காய் புளிக்கறி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாய்ஸ் ஏதாவது தப்பாக குறைன்னு கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்ச நல்லெண்ணெய் பாவக்காய் புளிக்கறி ரெடி.